ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு டேஸ்ட்டான வழுவழுப்பே இல்லாத வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி வழுவழுப்பு இல்லாமல் செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வெண்டைக்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிறாதீங்க பொரியலுக்கு. இந்தளவுக்கு வந்து சைஸில் நறுக்கிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ரொம்ப கிண்ட அந்த வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்காது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது நல்லா புது வெண்டைக்காய், வழுவழுப்பு நல்லா அதிகமாக தான் இருந்தது. லாஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ வழுவழுப்பு கம்மியாக இருக்கும்னு தெரியும். இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த வழுவழுப்பு இல்லாத அளவுக்கு ரொம்ப கிண்ட வேணாம், சும்மா லைட்டாக பிரட்டி விட்டால் போதும். பாருங்கள் இந்தளவுக்கு. அது மாதிரி நமக்கு வந்து கலர் வந்து மாறாமல், அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கணும்னா சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து இதில் போட்டுட்டா நமக்கு வெண்டைக்காயோட கலரு மாறவே மாறாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலராகவே இருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப கிண்ட வேணாம், உடையும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ வழுவழுப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெயை நல்லா ஊற்றி நல்லா வதக்கிட்டோன்னா அந்த வழுவழுப்பு ஃபுல்லாக போயிடும். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. சூப்பராக ஃபுல்லாகவே வழுவழுப்பு இல்லாமல் ஃபுல்லாக கலரும் வந்து அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக கருகாமல் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இதை தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இது தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காயிலையும் எண்ணெய் போட்டிருக்கோம், அதனால் தாளிப்புக்கு வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும். வெண்டைக்காய் அது வதங்கி தான் இருக்குது, நம்ம வந்து சும்மா வேகிறதுக்கு மட்டும் தான் தாளிப்பு தான். கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சுக்கட்டும். நான் வந்து ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து, பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி இந்த தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம வெண்டைக்காயை வதக்கினால எண்ணெய் தாளிப்புக்கு கம்மியாக ஊற்றினாவே போதும். இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை நல்லா ஸ்மெல் கொடுக்கும். இது வந்து நம்ம முழுசாக கருவேப்பிலை போடாமல் கருவேப்பிலை பொடியாக அரைச்சி வச்சு இந்த மாதிரி தூவிக்கிட்டாலும் இந்த மாதிரி பொரியலுக்கு நல்லா ஸ்மெல்லாக நல்லா வாடை சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு வெண்டைக்காயை வதக்கிக்கோங்க. அப்புறம் சிம்மில் வச்சு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா பிசுபிசுப்பு இல்லாமல் போயிடும். நான் வந்து வெண்டைக்காயில் வந்து உப்பு போட்டு வதக்கலை. இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு வந்து இந்த இடத்துல தான் நான் யூஸ் பண்ணுறேன். வெண்டைக்காயில் போடும்போது கூட கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும், வளவளப்பு. அதனால் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்குறோம்ல, இதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சிக்கன் மசாலா யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். வெறும் மிளகாத்தூள் போட்டு வெள்ளைப்பூடு தட்டி போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, ஹையில் வச்சு வதக்காமல். இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலரும் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த மஞ்சள் கலரு நம்ம மஞ்சத்தூள் போடுறதுனால கலரும் மாறலை, வழுவழுப்பு தன்மை சுத்தமாகவே இல்லை. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது எப்படி இருந்துச்சு. இது வந்து புது வெண்டைக்காயில் அவ்வளோ சீக்கிரம் வழுவழுப்பு போகாது. நல்லா ஹையில் வச்சு சிம்மில் அப்புறம் வச்சு வதக்கி நம்ம யூஸ் பண்ணோன்னா வழுவழுப்பு சுத்தமாக இருக்காது. வெண்டைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அந்த ஜவ்வெல்லாம் தேய்மானம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ, அதுக்கெல்லாம் வந்து வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 முட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து முட்டை இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டாவே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து முட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து முட்டை போட்டு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் முட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை போட்டு இதை வந்து உடனே டக்குன்னு கிண்ட வேணாம். சும்மா ஒரு 2-3 பிரட்டிட்டு கொஞ்சம் ஹையில் வச்சு அந்த முட்டையோட இது வேகும்ல, அப்போதைக்கு நீங்கள் வந்து நல்லா கிண்டிக்கங்க. அப்போ வெண்டைக்காயும் நல்லா உதிரியாக அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், முட்டையும் நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாத சூப்பரான வெண்டைக்காய் பொரியல். பாய்.